தௌஹீத் ஜமாத் நிர்வாகிகள் இருக்கிறாங்களே, இவங்கெல்லாம் வந்து குர்ஆன் ஹதீஸை ஆய்வு பண்ணும்போது தெளிவான முறையில் ஆய்வு பண்ணுறது கிடையாது. அதாவது எப்படின்னாக்கா, ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்க, நாங்கள்லாம் ஆய்வு பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு ஒன்று சொல்லிடுறாங்க. சில நாட்கள் கழித்து இதை மேற்கொண்டு நாங்கள் ஆய்வு செஞ்சோம், ஆய்வு செஞ்சுட்டு அதனுடைய உண்மையான இது நுணுக்கமாக பார்க்கும்போது இந்த விஷயத்தில் இது பலகீனப்படுது, அதனால் வந்து இந்த இதை ஏற்றுக்கொள்ள தேவையில்ல அப்படின்ட்டு குர்ஆன் ஹதீஸை மட்டுமே சொல்கிறோன்ட்டு புது புது விஷயங்கள் இன்றைக்கி தான் கண்டுபிடிக்கிறோம், நாளைக்கு தான் கண்டுபிடிக்கிறேன்ட்டு ஒரு விஷயமா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்களா? அதே போல் வந்து இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனாக்கா, அவங்க உதாரணமாக சொல்கிறாங்க, முதல்ல வந்து நோன்பு திறக்கிறதுக்கு வந்து லக்கசும்து சொல்ல வேணாம் நீங்கள், ரெண்டாவது தஹபுல்லாம சொல்லுவீங்க. அப்போ வந்து இப்போ வந்து என்ன சொல்கிறீங்கன்னா, அதையும் சொல்லாதீங்க, இந்த இடத்துல இது பலவீனப்படுது, ஏன்னா புகாரிக்கு இமாம் அதை வந்து சொல்லிட்டாருன்ட்டு ஒருத்தர் அறிவிக்கிறாருன்றதுனால அதை நான் ஏற்றுக்கிட்டோம் அப்படின்ட்டு விளக்கம் கொடுக்குறீங்க, அதுக்கு ஒரு புது விளக்கம் கொடுக்குறீங்க. அதே போல் தக்பீர் சொல்கிறீங்க பெருநாளைக்கு, முன்ன வந்து அல்லாஹ் கபீரா அப்படின்ட்டு சொல்லுங்க நீங்கள், இன்னைக்கு அதெல்லாம் வேண்டாம், வெறும் அல்லாஹு அக்பர் மட்டும் சொன்னாலே போதும், அதான் தக்பீர்ன்றீங்க. அதே போல் பிறை விஷயத்தில் ஒன்று சொன்னீங்க, இப்போ ஒன்று சொல்கிறீங்க அப்படின்ட்டு நாளுக்கு நாள் நீங்கள் வந்து அவங்களே குழப்பத்தில் இருக்கிறாங்க, மார்க்கத்தை அவங்களே மக்களிடம் தெளிவாக சொல்கிறது கிடையாது. ஏன் இந்த மாதிரி அவங்கள வந்து ஏன் பின்பற்றி போறீங்க அப்படின்ட்டு இது ஒரு பெரிய விமர்சனமாக வைக்கிறாங்க நம்ம மீது. இதுக்கு அவங்களுக்கு நம்ம என்ன விளக்கம் தெளிவாக கொடுக்கணும்? என்னென்னு கேட்டால், நம்ம தௌஹீத் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும், இங்கே உள்ள மார்க்க அறிஞர்களை பொறுத்த வரைக்கும் பல மசாயில்களில் ஏற்கனவே சொன்னதை தாங்களே திரும்ப பெற்றுக்கொண்டதற்கு நிறைய உதாரணங்கள் இருக்கிறது. அவர் சொன்னது மாதிரி நிறைய சொன்னதும் இருக்கிறது, அவர் சொல்லாத இன்னும் பல உதாரணங்கள் கூட இருக்கிறது. இதை வச்சு அவங்க என்ன ஆர்குமெண்ட் பண்ணுறாங்கன்னா, எதிர்கருத்து உடையவங்க, இவங்க வந்து ஆய்வு பண்ணாமல் முதல்ல ஒன்று சொல்கிறாங்க, பின்னாடி ஒன்று மாற்றிடுறாங்க, சரியாக ஆய்வு பண்ணுறது இல்லை அப்படிங்கிறது ஒரு விமர்சனமாக வைக்கப்படுகிறது. இந்த விமர்சனம் வந்து பல விதங்களில் ஆய்வு செய்யப்பட வேண்டிய விமர்சனம். முதலாவது, சரி நம்ம ஆய்வு செய்கிறதுக்கு குறை உள்ளவர்களாக இருக்கிறோம் அவங்க வாதப்படி, ஆனால் அவங்க மதுஹப்னு சொல்கிறாங்கல்ல, அபு ஹனீஃபா இமாம்ங்கிறாங்க, ஷாஃபிங்கிறாங்க, மாலிக்கிங்கிறாங்க, ஹம்பலிங்கிறாங்க, அவங்க எங்களை மாதிரி அறக்குறை ஆய்வு செய்கிறவங்கள அவங்க நம்பிக்கைப்படி கிடையாது. 1000 லட்சம் மடங்கு தவறே வராத அளவுக்கு ஆய்வு செய்கிறவங்க என்று யாரை பற்றி சொல்கிறாங்க? இந்த இமாம்களை பற்றி அவங்க நம்புகிறார்கள். இப்போ நம்ம வந்து ஒரு 1980 இருந்து இந்த 2006 வரைக்கும் ஒரு 25 வருடங்களில் பலவிதமான சட்டங்களை நம்ம நினைஞ்சிருக்கிறோம், நம்மளால் என்ற அளவுக்கு ஆய்வு செய்து சொல்லியிருக்கிறோம். இதே மாதிரி அந்த இமாம்களும் ஆய்வு செய்து சொல்லியிருக்கிறார்கள். இதில் நாம் வந்து சிலது முன்னாடி சொன்ன தவறுண்டு ரிட்டர்ன் வாபஸ் வாங்கியிருக்கிறோம்ல, அதை ஒரு பட்டியல் எடுங்க. அவங்க வந்து 25 வருஷத்தினுடைய மொத்தத்தையும் தேடினாலும் 25 வராது. 25 வருஷத்தில் அவங்களுக்கு எத்தனை எடுக்க முடியாது? ஒரு 25 விஷயத்தை தான் அதிகபட்சமாக எடுக்க முடியும். ஆனால் அபு ஹனீஃபா அவர் பெரிய அறிஞருங்கிறாங்கல்ல, அவருடைய வாழ்நாளில் ஒன்று சொல்லிட்டு ஒன்றை மாற்றினாருங்கிறது கிட்டத்தட்ட 1000க்கு மேலே. கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்குது? ஒன்று சொன்னார், பிந்தி ஒன்று சொன்னார், ஒன்று சொன்னார், பிந்தி ஒன்று சொன்னார்ன்ற மாதிரியான தகவல்கள் அவங்களுடைய மதுஹப் கித்தாபுகள்லையே எவ்வளோ இருக்கிறது? 1000க்கு மேல் இருக்கிறது. ஷாஃபி இமாமுக்கு கதீமு ஜதீது, பழைய கருத்து புதிய கருத்துண்டே தனியாக அவருக்கு ஒரு நிலைப்பாடு தனியாக இருக்கிறது. இப்படி எல்லா அறிஞர்களுமே நாம் சொல்லி இருக்கிறதை விட கணக்கு பண்ணி சதவீதத்தை கணக்கு பண்ணினால் பல மடங்கு, 100 மடங்கு 200 மடங்கு விஷயங்களில் அவங்க வந்து நினைஞ்சிருக்கிறாங்க, ஏற்கனவே சொன்ன நிலையிலிருந்து மாறி இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்ன அவங்க வாதப்படி அவங்க ஒழுங்காக ஆய்வு செய்யலைன்னு தானே அதுக்கு அர்த்தம். அதாவது 25 விஷயத்தை நாங்கள் மாற்றி சொன்னதுனால் நாங்கள் ஆய்வு சரியாக செய்யலை என்று சொன்னால் 2000 விஷயத்தை மாற்றி சொன்னவர்கள் என்ன ஆய்வு செய்திருப்பார்கள்? அப்போ நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது நம்ம கொஞ்சம் பரவாயில்லைன்னு தான் சொல்லணும். அப்படி பார்த்தா ஆய்வு செஞ்சதில் நம்மளோட ஒரு 25 வாபஸ் வாங்கியிருக்கிறோம், அவர் 2000 வாபஸ் வாங்கியிருக்கிறாரு. உங்கள் வாதப்படி அது சரின்னு சொல்லக்கூடிய நீங்கள் இது எப்படி தப்புமீங்க? கம்பேரிட்டிவ் தானே எல்லாமே வந்து ஒப்பிட்டு தானே பண்ணணும். 25 விட நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் 25 வாபஸ் வாங்கிட்டு இந்த இவர் 2 தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு நீங்கள் சொன்னீர்களேயானால் சரி பரவாயில்ல கூட பண்ணியிருக்கான்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு இந்த வாதம் செய்யக்கூடியவர்கள் தங்களுடைய நம்பிக்கைக்கு எதிராக வாதம் செய்கிறார்கள். ஃபஸ்ட்டு அதுக்கு சொல்கிறேன். இது ஒரு விஷயம். ரெண்டாவது என்னன்னு கேட்டால், இஸ்லாத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு அடிப்படை, எல்லா மனுஷனும் தவறு செய்கிறவன் தான். நீங்கள் ஒரு விஷயத்திற்கு ஒரு 50 வருஷம் செலவு பண்ணி ஆய்வு பண்ணினாலும் அல்லாஹ் என்ன பண்ணுவான்டா, நான் தாண்டா தப்புக்கு அப்பாற்பட்டவன் காட்டுறதுக்காக
நம்மள்கிட்ட மிஸ்டேக் விடுவான். அல்லாஹ் என்ன செய்வான், உலகமெல்லாம் சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணி ஒரு முடிவுக்கு வந்தாலும் அவ்வளவையும் கரெக்டாக ஆக்க மாட்டான்ல. ஏன், நான் தான் தப்பே செய்யாதவன், வேற எவனா இருந்தாலும் தப்பு தான் செய்வீங்க என்பதை ஒவ்வொரு இடத்துல என்ன செய்வான், அல்லாஹ் நிலைநாட்டுவான். தன்னுடைய வேத புத்தகத்துக்கு தவிர வேறு எதுக்கும் இந்த கேரண்டி அல்லாஹ் தரவே இல்லை. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய தப்பான ஒரு கருத்தை சொல்லி நீ தப்பு சொல்ற மாத்திக்க, நீ எப்படி செய்யலாம் அப்படின்னு திருத்தினானா இல்லையா? அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட கூட அல்லாஹ் என்ன செய்யல, இந்த கேரண்டி கொடுக்க மாட்டேங்கிறான். முனாஃபிக்கு தொழுக கூடாது, ரசூலுல்லாஹ் போய் தொழுவிச்சு விட்டாங்க, நீ எப்படி தொழுவுறன்னு கண்டிக்கிறான். சரியா? இது மாதிரியான உதாரணங்கள் குர்ஆன்ல நிறைய இருக்கிறது. அப்ப நம்ம இதுல என்ன விளங்கணும், நீங்க ஒரு மனிதன் ஏற்கனவே சொன்ன ஒன்றை மாத்தினா அவனை நீங்க அல்லான்னு நீங்க கருதுனா தான், அல்லாஹ்வுடைய சிஃபத் அவன்கிட்ட இருக்குன்னு கருதுனா தான் அப்படி விமர்சிக்க முடியும். மனுஷனா பார்த்தால் நீங்க விமர்சிக்க கூடாது. இப்படி தாப்பா வரும், யாரு பண்ணாலும் இப்படி வரும். மனுஷன் தான் 25 வருஷம் இப்ப சொன்ன எல்லாமே கரெக்டா இருக்கும்னு ஒருத்தனை காட்ட இயலாது வரலாற்றுல. சரி, இன்னும் நீங்க கவனிக்கணும். இப்ப நீங்க எதை வேணாலும் கண்ண மூடி நம்புறீங்கன்னு நாங்க நினைச்சுக்கிட்டு இந்த 25ஐயும் மாத்தி சொல்லாமல் இருந்திருக்கலாம்ல. நீங்களா கண்டுபிடிச்ச பிறகு நாங்க சொன்னோம், நீங்களாம் எங்களை குற்றம் முடிச்சு மாட்டிக்கிட்டீங்களா அப்படின்னு சொன்ன பிறகு மாத்தணுமா, நாங்களா மாத்தணுமா? நாங்க ஒரு நோக்கத்துக்கு செய்து இருந்தால் நாங்க என்ன பண்ணிருப்போம், சொன்னது சொல்லியாச்சுல, போயிடுச்சுல, மர போட்டுட்டு தப்புன்னு சொன்னா நம்ம டேமேஜ் ஆயிருமே அப்படின்னு நினைத்தோமா, ஓபன் பண்ணோமா? நாங்களா ஓபன் பண்ணோமா, நீங்களா கண்டுபிடிச்சிங்களா? நாங்களா பண்றோம். அப்ப அதுல நீங்க என்ன நினைக்கணும், இவங்க பயப்படுறாங்க தவறுன்னு தெரிஞ்ச பிறகு அதுல இந்த மக்கள் நீடிக்க தங்களுடைய கௌரவத்தை இவங்க பார்க்கல, 10 வருஷமா சொல்லிட்டோமே நம்மளுடைய இது என்ன ஆகுறது என்று பார்க்காம ஓப்பனா பகிரங்கமா வெளிப்படையாக எழுத்துல பேச்சுல பகிரங்கமா அறிவிக்கிறாங்க. அப்படிங்கிறது நல்ல பண்பா கெட்ட பண்பா? அப்ப நாங்க தப்பு செஞ்சாலும் நாங்க அதை மறைச்சு அதான் அது மாத்த மாட்டோம், அதுதான் கரெக்ட்னு பிடிவாதம் பிடிப்பது நல்ல பண்பா? எங்களுக்கே தவறுன்னு தெரியும் போது கௌரவம் பார்க்காம இல்லைங்க தப்பு தாங்க, நாங்க இந்த விஷயம் தெரியாது கவனிக்காம விட்டோம், அது எப்படி கேட்க முடியாது, அப்படி விடுவோம். மனுஷன் அப்படிதான் இருப்பான், கவனிக்காம என்ன எப்படி இருந்தாலும் கேட்க இயலாது. சின்ன ஒரு விஷயத்தை கவனிக்காம விட்டுருவாங்க, அதெல்லாம் வரும். அது அல்லாஹ் வேணும்னு செய்யறது, மனுஷன் காட்டுறதுக்காக வேண்டி எல்லாம் செய்யறது. அதனால நாங்கள் சில விஷயங்களை திரும்ப பெறுறோம் என்று சொன்னால் அதற்குரிய காரணங்கள் தெரிய வரும்போது காரணத்தை சொல்லித்தான் திரும்ப பெற்றுக்கிறோம். அல்ல லாபம் ஏதாவது இருக்குதா? இந்த தகபல்லமோங்கிற துவாவை ஓதுதல் சுன்னத்துன்னு முதல் சொன்னோம், இப்போ வேணாண்டோம், அதனால ஏதாவது ரூபா 100 கிடைக்குமா? இல்லை அதை சொல்லுவதனால லாபமா, லாப நட்டம் ஏதாவது இதில் இருக்குதா? இதை சொல்றதுனால லாபமா நஷ்டமா? அந்த டாப்பிக்கே இல்லை. எங்களுடைய பார்வையெல்லாம் என்ன, சரின்னு பட்டா சொல்லுவோம், தவறுன்னு பட்டா வாபஸ் வாங்குவோம். ஊர் என்ன சொல்லும், உலகம் என்ன சொல்லும், நம்மளை எப்படி நினைக்குவாங்க நாங்கள் அதை பார்க்கவே மாட்டோம். இது நல்ல பண்பா கெட்ட பண்பா? அப்படின்னா அவங்க நம்மள்ட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க, சொன்னதை மாத்தாதீங்க, வழிகட்ட மாதிரி போனாலும் நாசமாக போனாலும் போயிட்டு போனாங்க, நீங்கள் சொன்னதில் நில்லுங்க நம்மளை எதிர்பார்க்குறாங்களா? அல்ல நம்மள்ட்ட தவறே வராதுன்னு எதிர்பார்க்குறாங்களா? அல்ல அப்படி நம்ம ஆர்கியூமெண்ட் நம்மளுக்கு நாமளே நாங்கள் தவறுக்கு அப்பாற்பட்டவர்கள்னு வாதிட வேண்டும் என்று எதிர்பார்க்குறாங்களா? அதனால நாங்கள் இது வெக்கப்படவே மாட்டோம். தவறை ஒப்புக்கொள்கிற விஷயத்தில் இங்கே வெக்கப்பட்டு அங்கே போய் மாட்டிக்கிற மாட்டோம். விளங்குதா? அல்லாட்ட மாட்டிக்கிறாமல் இருப்பதற்காக வேண்டி தான் சொல்கிறோம். அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். நம்ம வாழக்கூடிய காலம் நவீன யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் கம்ப்யூட்டர் மயமாகிவிட்டது. நாங்கள் நூல்களை வைத்து பார்க்கும் பொழுது செய்த ஆய்வை விட கம்ப்யூட்டரை வைத்து பார்க்கும் பொழுது ஆய்வு விரிவடையும். இப்போ ஒரு 1000 கிதாபை நாங்கள் பிரட்டுவதற்கு 2 மாதம் நாங்கள் செலவழிக்க வேண்டியிருக்கும். மேனுவலாக பார்க்கும்போது புஸ்தகங்களை எடுத்து தேடும் பொழுது அது எந்த பேஜில் இருக்குன்னு தேடுவதற்கு என்ன செய்வோம், ஒரு 50 பேர் உட்காந்துக்குருவோம். அதில் என்ன இருக்குது பாருங்கள், இதில் என்ன சொல்கிறாரு பாருங்கள், இதில் என்ன சொல்கிறாரு பாருங்கன்னு தேடுனா அந்த 2 மாதத்தில் 1000 புஸ்தகத்தை புரட்ட வேண்டிய நிலை இருக்கும். இப்போ என்ன, 5000 புஸ்தகத்தில் உள்ளது 5 செகண்ட் அடிச்சு விட்டா ஒடியாந்துடும். கம்ப்யூட்டரில் அவ்வளோ கிதாபம் இருக்கிறது, பட்டனை தட்டுவோம், சரசரன்னு ஒடியாந்துடும். இதான இப்போ ஈஸியாக இருக்கும் பொழுது ஏற்கனவே செஞ்ச விஷயங்களை விட நாங்கள் பிரைட்டாக இப்போ செய்ய இயலுது. அதனால சில தவறுகள் எங்களுக்கு என்ன செய்யுது, எத்தனை கித்தாபில் எங்கெங்கெல்லாம் இருக்குங்கிறத கித்தாபில் தேடுவதை விட ஃபைண்ட் பண்ணி கம்ப்யூட்டரில் தேட ஈஸி தானே. கம்ப்யூட்டர் லட்சம் கித்தாபில் உள்ளது தேடி இந்த வாசகம் அல்லாஹ் அக்பர் கபீரா அல்ஹம்துலில்லாஹி கஸீரான்னு சொல்றீங்க அப்படின்னு ஒரு வாசகத்தை அடித்தா அது எங்கெங்கே வருது அவ்வளோ லிஸ்ட் உடையாந்துருது. வர்றது வருது, அது ஒன்று தேடி என்னென்ன காரணம், இது சரியா தேடி ஈஸியாக சொல்லிட்டு போயிடும். இது
அது ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. அதாவது நம்ம ஒரு தவறான ஒன்றை சொல்கிறோம், அது வந்து தவறுன்னு நினச்சி நம்ம சொல்லலை, வழி கெடுக்கணும்னு சொல்லலை, நம்ம தவறி போகணுங்கிறதுக்காக நீங்களும் பின்பற்றலை. வெளிப்படையாக அந்த அதிசயம் இருக்குங்கிறோம், நீங்களும் பார்க்குறீங்க, அதிசயில் இருக்க தான் செய்யுது, இப்போவும் அந்த அதிசயம் இருக்க தான் செய்யுது, பொய் ஒன்றும் சொல்லிடல. அதனுடைய பலவீனத்தை நாங்கள் கவனிக்கலையே தவிர நாங்கள் பொய்யா ஒன்றும் சொல்லிடல. அது சரின்னு நினைச்சிங்க. நினைக்கும் பொழுது குர்ஆன் ஹதீஸ் தான் அடிப்படை, அதன்படி தான் நாங்கள் இதை பின்பற்றுகிறோம் என்று நீங்கள் செய்து இருந்தால் அது அல்லாஹ் வீணாக்க மாட்டான். லாயுது ஈமானக்கும், உங்களுடைய எந்த நற்செயலையும் அல்லாஹ் வீணாக்க மாட்டான். அவ்வளோ வேணாங்க. இப்போ வந்து சரியான இருட்டு, திடீர்னு தூக்கத்தில் முழிக்கிறீங்க, பயங்கரமான இருட்டாக இருக்கு, பார்த்தா மழையாக இருக்குது, தீப்பெட்டி இல்லை, வெளிச்சம் ஒன்றுமே இல்லை, தொழ வேண்டிய தொழாமல் இஷா தொழாமல் படுத்துப்பிட்டீங்க. 12 மணிக்கு எந்திரிக்கணும், இஷா தொழ உண்டு, இருட்டாக இருக்கிறது, டோட்டல் கரண்ட் கட்டு, தீப்பெட்டி எங்கே இருக்குன்னு தெரியலை, இவன் தொழுவணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கிழக்கு நோக்கி தொழுதுபிட்டீங்க. நீங்களாம் ஐடியா பண்ணி அநேகமாக இதைத்தான் இருக்குன்னு சொல்லி தொழுது முடிச்சு சலாம் கொடுத்துட்டு பார்க்குறீங்க, வெளிச்சு கரண்ட் வருது, கிழக்க உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த தொழுகை அல்ல ஏற்றுக்க மாட்டானா? ஏற்றுக்கிறோம். ஏன்? நீங்கள் வந்து கிழக்கு நோக்கி தொழுறதா தொழுவலை, நீங்கள் அதான் கிப்லான்னு நினைச்சு தொழுதுட்டீங்க, கிப்லான்னு நினச்சி நீங்கள் தொழுது விட்டீங்க, பிந்தி கிப்லாவை இல்லாமல் போச்சு. அதுக்கான நல்லா குற்றம் முடிப்பானா? திருப்பி தொழுவ சொல்லுவானா? தொழுவ மாட்டான். அதனால நம்ம வந்து சரின்னு நினைக்கும் பொழுது குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அதை சரி என்று நினைத்து நம்ம செய்திருந்தால், நம்முடைய மனிதன் என்ற முறையில் நம்ம கவனிக்காமல் விட்டதற்காக வேண்டி நம்மளை அல்லாஹ் தண்டிக்க மாட்டான். அத்தனை வருஷம் அமலை நீ திருப்ப செய்யி அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், சொல்ல மாட்டான். எதுவும் வீணாகாது, அல்லாஹ் கருணையாளன் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். அதற்குரிய சான்றுகள் இருக்கிறது. அதனால இது ஒரு ஆர்குமெண்ட்டே கிடையாது. இன்னமும் நாங்கள் மாற்றுவோம், தெரிய வந்தால் லட்சம் தப்புன்னு வந்தால் லட்சம் தப்புன்னு நாங்கள் சொல்லுவோம். இவங்களுடைய விமர்சனத்துக்கு பயந்து கொண்டெல்லாம் உங்களை வந்து மறுமையை கெடுக்கக்கூடிய தீர்ப்புகளை நாங்கள் தரவே மாட்டோம். மறுமையில் நீங்கள் மாட்டிக்கொள்ளாத வகையில் தான் நீங்கள் இருக்கணும், நாங்கள் இருக்கணும், அதுக்கு தான் நாங்கள் சொல்லுவோம்.